இப்போ சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னுடைய ராசிக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? பொது பலன்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம். அப்போ அரியலூரில் இருந்து அஜித் குமார்னு ஒருத்தர் வந்திருக்கார். நீங்கள் அஜித்துன்னு சொன்னோடனே வேறு ஒருத்தர் நினச்சிட்டீங்களோ? பார்ப்போம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பேசுவோம். சொல்லுங்கள் சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அஜித். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் மார்னிங். சொல்லுங்கள் சார். 22/8/1997 இரவு 11:58 சார். பாருங்க, என்ன ஒரு அஜித் குமார்னா அஜித் குமார் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். அற்புதமான மனிதர். அஸ்வினி நட்சத்திரம். கோபம் தான் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால். அந்த கோபத்தை விட்டிங்கன்னா உங்களை மாதிரி அன்பான மனுஷன், பாசமான மனுஷன் யாருமே கிடையாது. 1 உத்தியோகம், 2 திருமண வாழ்க்கை. இந்த 2 கேள்வி கேட்டு தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். திருமண வாழ்க்கை முடிஞ்சு சார். இப்போ எங்கே இருக்கீங்க? நம்ம நேட்டிவ்ல தான் சார். எங்கே? அரியலூரில். அரியலூர்ல தான். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும், கோபப்படக்கூடாது. பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. 2வது, உங்களுடைய வருமானங்கள் பாதிக்குது. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமானா? சார், அரியலூரில் உங்களுக்கு பக்கத்திலேயே 12 ராசிக்கு உண்டான குபேரர் கோவில் இருக்குது. யோக குபேரர் கோவில், அற்புதமான கோவில். ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சன்னிதானம் அங்கே தனித்தனியாக இருக்குது. அப்படிப்பட்ட மிக பழமையான கோவில். லேட்டஸ்ட் கோவில் கிடையாது, இப்போ கட்டின கோவில் கிடையாது, மிக பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு மேஷ ராசிக்கு உண்டான குபேரரை போய் பாருங்கள். வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு குபேரரை அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஊரெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனுஷன், அன்பானவன். கொஞ்சம் கோபத்தை மாத்திரம் குறைச்சிங்க சார், நல்ல வாழ்க்கை வரும் சார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். குடுவாஞ்சேரியில இருந்து அசோக்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். அசோக், வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். திருவோண நட்சத்திரம், மகர ராசி. எனக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்கள் ஜாதகத்தை நான் கணிக்கணும். அது கோச்சார பிரகாரம் சொல்கிற பலன், அது சொல்லப்படாது. இங்கே நாங்கள் பார்க்கறது உங்கள் ஜாதகம் 300 பக்கம் இருக்குது. உங்ககிட்டயே உங்கள் ஜாதகம் ஒரு பக்கம்தான் இருக்கும். என்கிட்ட இப்போ 300 பக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன உடனேயே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிடுறோம். 35 வருஷம் பார்க்குற அனுபவத்தினால 1 நிமிடம் ஜோதிடம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. சொல்லுங்கள் சார். 14/11/1980. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? நான் இரவு பிறந்தேன் ஐயா, எனக்கு நேரம் சரியா தெரியல. குத்து மதிப்பாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வாக்கில் பிறந்திருப்பேன் ஐயா. வெரி குட். எந்த ஊரில்? நான் விழுப்புரத்தில் பிறந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. இந்த 7 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒன்று தான் சார். வாக்கிய பிரகாரம் மாறிடுச்சு, அப்புறம் திருக்கணித பிரகாரம் மாறலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்குது சார். 7.5 சனி மாறிச்சா மாறலையா, இதுதான் உங்கள் கேள்வி. நெக்ஸ்ட், எனக்கு உத்தியோகத்தில் எப்போ நிம்மதி வரும், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கலாம், வருமானங்கள் எப்போ சீராக இருக்கும்? ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னேன்னா, எனக்கு தகப்பனாலேயோ யாராலேயோ பிரயோஜனம் இல்லை. 2 கை 2 கால் தான். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடல் ஆரோக்கியம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன சார் வழி? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? உண்மைதான் சார். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் கூடாஞ்சேரியில் இருக்கேன் சார். கவலையே படாதீங்க, நேராக நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க. ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் குருமகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. பிறந்ததில் இருந்து கஷ்டப்பட்டீங்க. சந்திரமகாதிசை, செவ்வாய் மகாதிசை, ராகு மகாதிசை, இப்போ உங்களுக்கு குருமகாதிசை. இந்த குருமகாதிசையை அதிர்ஷ்டம் தரும். மிக அற்புதமான வாழ்க்கை வரணும், சொந்த வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும். 46 வயசு ஆயிடுச்சு, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே 1/6/2026 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இதை விட பெஸ்ட்டு காலம் வேறு எதுவும் கிடையாது. முதல்ல அந்த ஊரை விட்டு கிளம்புங்க. இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். எனி சேல்ரி, எனி போஸ்ட், அதை கிளம்புனீங்கனாலே நல்லாயிருக்கும். ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.